Good morning to you all. உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். Praise the Lord and greetings to you all in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். சில வருடங்களாக இப்பேற்பட்ட ஆசீர்வாதமான முகாம்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. And many times God enabled me also to attend this camp and from being blessed out of it. அநேக முறை இந்த முகாமிலே பங்கெடுப்பதற்கு கர்த்தர் என்னையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்திருக்கிறார். This year also God enabled me to attend this camp along with the other brothers and reap some blessings out of this camp. இந்த முறையும் கூட நான் சில சகோதரர்களோடு இந்த முகாமிலே பங்கெடுப்பதற்கும் இந்த முகாமின் மூலமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்குமாக எனக்கு கர்த்தர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். It's a wonderful decision that to organize this camp in the first month of this year. இந்த முகாமை இந்த வருடத்தினுடைய முதல் மாதத்திலே இதை ஒழுங்குபடுத்தி இருப்பது மிகவும் அருமையான காரியமாக இருக்கிறது. I heard that some of the festivals of Jewish people actually started in the month of January. நாம் வாசிக்கும் பொழுது யூதர்களுடைய பண்டிகைகள் அவர்களுடைய வருடத்தினுடைய அதாவது இந்த வருடத்தினுடைய முதலாவது மாதத்திலே அவர்களுடைய பண்டிகையானது துவங்குகிறது. And in such occasions people from all the tribes from Dan to Beersheba, people gather together in Jerusalem and hearing from God's word and giving alms and sacrifices to God, by which they are renewed and they go back to their homes and tribes to start their Christian life with a new emphasis and a new strength. கிறிஸ்தவ வாழ்க்கையை அவர்கள் தொடர்ந்து உற்சாகமாக வாழ்வதற்காக அவர்கள் பண்டிகைகளை ஆசரித்து அவர்கள் கர்த்தருக்கு பலிகளை செலுத்தி காணிக்கைகளை கொடுத்து ஐக்கியம் பாராட்டி பல்வேறு நிலைமையிலே அந்த நாட்களே அவர்கள் செலவிடுவார்கள். So in that sense, people from different parts of the nation came together here to hear God's word and to be renewed and going back to different states and localities so that they can live their Christian life with a new emphasis. அதே போல இங்கே இருக்கக்கூடியவர்களும் இந்தியாவினுடைய பல்வேறு பகுதியிலிருந்து கூடி வந்து இப்படியாக வேதத்தை கற்று வாசித்து ஒரு புதிய ஒரு வாழ்க்கை வாழும்படிக்காக வந்திருக்கிறீர்கள். The first session, it's difficult normally to start with. முதலாவது செய்தி எப்பொழுதுமே மிகவும் கடினமானதாகத்தான் இருக்கும். இதுவும் அப்படிதான். See, people gathered here to hear the word of God will be having different kinds of nostalgias and many other things. Nostalgia, that means ஞாபகம். அதாவது பொதுவாக இப்பேற்பட்ட கூட்டங்களில் பங்கெடுக்கும் பொழுது அவர்களுடைய பழைய கடந்த கால நிகழ்வுகளை எல்லாம் அவர்கள் கேட்டு சந்தோஷப்படுவதற்காக அவர்கள் வந்திருப்பது உண்டு. It will take some time the camp to set its path. அப்படியாக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே இந்த முகாமுக்காக எல்லாரையும் உட்கார வைத்து அமர வைத்து அந்த முகாமை நடத்துவது என்பது சற்று கடினம்தான். The first session also is a wonderful session that the fruitfulness in Christian life. இந்த செய்தியும் கூட life and ministry. ஆகவே இந்த முதலாவது செய்தியும் கூட கிறிஸ்தவ வாழ்க்கையிலே கனியுள்ள ஒரு வாழ்க்கையை குறித்து தான் நாம் இப்பொழுது சிந்திக்க போகிறோம். It's a wonderful topic, it's a wonderful subject and we need to bring forth fruits unto the Lord, that only we can glorify the name of Christ. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் கனியுள்ளவர்களாக வாழும் பொழுது தேவனுக்கு மகிமையை ஏறெடுக்கக்கூடியவர்களாக நாம் காணப்படுவோம். Some people, some Christians and even some leaders downplay the importance of being fruitful to the Lord. Some people downplay the importance of சில விசுவாசிகள் சில தேவ பிள்ளைகள் கனியுள்ள வாழ்க்கையை அவர்கள் அதிகமாக முக்கியத்துவப்படுத்துவது கிடையாது. I think they haven't understood properly the idea of fruitfulness. அவர்கள் சரியாக கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய கனியை குறித்து அவர்கள் படிக்கவில்லை என்றுதான் அர்த்தம். Some people haven't even heard this idea of being fruitful to the Lord, either bring fruits or not. What matter? That's the way they think of this subject. சிலர் கனியுள்ள வாழ்க்கை குறித்து அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து கேளாதவர்களாகவும் அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காத நபர்களும் இருப்பதை நாம் பார்க்க முடியும். As I search the scriptures, I have found the truth that fruitfulness is not optional, but it is commanded in the word of God. வேதாகமத்தை நாம் இந்த செய்திக்கு நேராக நாம் திருப்பும் பொழுது வாசிக்கும் பொழுது கனியுள்ள வாழ்க்கை என்பது நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அது ஒவ்வொருவருக்கும்
கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய தள்ளிவிட முடியாத ஒரு கட்டளையாய் இருக்கிறது. It's commanded, that means God has taken it very seriously. தேவன் கனியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் கட்டளையிட்டிருக்கிறார் என்றால் அதற்கு அதிகப்படியான முக்கியத்துவம் இருப்பதை நாம் உணர முடியும். John chapter 15 verse 18, we read like this, by this my Father is glorified, that you bear much fruit. நாம் யோவான் 15:18 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நீங்கள் அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு பிதாவானவர் சித்தம் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். That means if we want to glorify the name of God, what is the means of it? நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கான வழிகள் என்ன? Often we say amen, hallelujah. Many people mistakenly think that this is the only one way bringing glory to the name of the Lord. ஆமென் அல்லேலூயா என்று சொன்னால் அது ஒன்றே தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு விஷயம் என்று சொல்லி நினைக்கிற அநேக விசுவாசிகள் உண்டு. But I will not disagree with that amen, hallelujah, that will bring glory to the name of the Lord, but that's not the only way. ஆமென் அல்லேலூயா என்று சொல்வது தவறு என்று சொல்லி நான் சொல்வதில்லை. அது தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய காரியம்தான். ஆனால் அது மட்டும்தான் தேவனை மகிமைப்படுத்துவது என்பதிலே எனக்கு உடன்பாடு இல்லை. See, the Lord has commanded specifically to his disciples that you must bear fruits, then only the Father in heaven shall be glorified. இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லும் பொழுது நீங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். காரணம் அப்பொழுதுதான் தேவன் மகிமைப்படுவார். And also this is another principle for discipleship. அது மட்டுமல்ல, இது சீஷத்துவத்தினுடைய ஒரு பிரதான கட்டளையாகவும் இது காணப்படுகிறது. So you will be my disciples. How will be? நீங்கள் என்னுடைய சீஷராய் இருப்பீர்கள் என்றால் அது எப்படி நடைபெறும்? Through bearing fruits to the name of the Lord. That's the way that we become disciples of God. நாம் பிதாவானவருக்கு நாம் மகிமை செலுத்த வேண்டும் என்றால் நாம் அவருக்கு கனி கொடுப்பதனால் மட்டும்தான் அவருடைய சீஷராய் இருக்க முடியும். So claiming that I am a disciple of Christ and there is no fruit, that claim is not true. உங்களுடைய வாழ்க்கையிலே கனி எதுவும் இல்லாமல் நான் பிதாவினுடைய அல்லது தேவனுடைய சீஷனாய் இருக்கிறேன் என்று சொன்னால் அது கூடாத ஒரு காரியம். A Christian, a lady or a brother, he is not aware of the idea of discipleship, but still he is bearing fruit to the name of the Lord. He is a disciple. தேவனுக்கு கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அறியாமல், ஆனாலும் கூட அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமான விதத்திலே அவர்கள் பயனுள்ளவர்களாக ஜீவிப்பார்கள் என்றால் அவர்கள் தேவனுடைய சீஷராய் இருக்கிறார்கள். So this is a mark of our being a disciple of Jesus Christ. அது இயேசு கிறிஸ்துவானவருடைய சீஷன் என்பதற்கு அடையாளம் தான் கனி கொடுக்கிற வாழ்க்கை. And the fruitlessness is actually a word I would like to say, that it's a sin and it's a means of inviting the judgment of God. நீங்கள் கனி கொடுக்கிற வாழ்க்கை இல்லை, கனி கொடுக்கிற வாழ்க்கை உங்களிடத்தில் இல்லை என்றால் அது பாவம் என்று சொல்லிதான் கருத முடியும். அது மட்டுமல்ல, நீங்கள் தேவனிடத்திலிருந்து நியாய தீர்ப்பை பெற்றுக் கொள்வர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அதனுடைய பொருள். Then some brothers and sisters may think that can we say to that extreme? Are you going extreme? சில சகோதர சகோதரிகள் இப்படியாக நினைக்கலாம், சகோதரரே நீங்கள் மிகவும் ஒரு எல்லைக்கு நீங்கள் அதிகமாக கடந்து சென்று விடுகிறீர்கள் என்று சொல்லியும் சொல்லலாம். I would like to substantiate my statement by the word of God. இந்த வார்த்தையை நான் வேதாகமத்தினுடைய அடிப்படையிலிருந்து உறுதியளிக்கிறேன். John chapter 15 verse 2. யோவான் 15வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். There we read, every branch in me that does not bear fruit, he takes away. கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். See, there the vine branch analogy we read in the book of John chapter 15, where the Lord clearly teaches his apostles, his disciples, that if the branch that does not bear fruit to the name of the Lord, he takes away that branch. What does it mean? It is the one way, it is the judgment of God. இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீஷர்களிடத்திலே இப்படியாக அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், கனி கொடாதிருக்கிற கொடி அறுத்து போடுகிறார் என்று சொல்லும் பொழுது அதனுடைய பொருள் என்ன? தேவன் அதன் மேல் நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறார் என்றுதான் அர்த்தம். So for every Christian brother and lady, it's a must that he is to bear fruit to the Lord. ஒவ்வொரு சகோதர சகோதரியும் தேவனுக்கு கனி கொடுக்க வேண்டியது அவர்களுக்கு மேல் விழுந்த ஒரு கட்டளையாக கடமையாக இருக்கிறது. But Lord also is concerned with the fruitful branches. Lord also is concerned with the fruitful branch. அது மட்டுமல்ல, தேவன் கனி கொடுக்கிற கொடியின் மேல் அவருக்கு அதிகப்படியான அக்கறையும் கூட உண்டு. He looks carefully every branch of the vine. அந்த திராட்சை தோட்டத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு
ஒவ்வொரு கொடிகளையும் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். Which are the branches which does not bring forth fruits, and which are the branches which bring forth fruit so much to the Lord. எந்தெந்த கொடிகள் அது கனி கொடுக்கிறது, எந்தெந்த கொடிகள் அதிக கனி கொடுக்கிறது என்று சொல்லி ஒவ்வொன்றையும் அவர் ஆழமாக பார்த்து கொண்டிருக்கிறார். Two kinds of actions the Lord takes against and for the fruitful branch and the fruitless branches. இந்த திராட்சை தோட்டத்திலே இருக்கக்கூடிய கொடிகள் இடத்திலே அவர் இரண்டு விதமான செய்கைகளை செய்கிறார். கனி கொடுக்கிற கொடியின் இடத்திலே ஒரு செய்கையும், கனி கொடாத இருக்கிற கொடியின் இடத்திலே ஒரு செய்கையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். He takes away the fruitless branch, and at the same time he begins to prune the fruitful branch. So two kinds of action God takes with regard to the branches. அந்த கொடிகள் இடத்துல அவர் இரண்டு விதமான செயல்களை செய்கிறார். கனி கொடாத இருக்கிற கொடியை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடியின் இடத்துல அவர் இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படியாக அவர் கிரியை செய்கிறார். I think two kinds of branches would be here also. இங்கேயும் கூட இரண்டு விதமான கொடிகள் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். Two kinds of brothers and sisters may be present here, I am not sure. இரண்டு விதமான சகோதர சகோதரிகள் இங்கே அமர்ந்திருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். I hope almost all of us are bringing fruit. எல்லாரும் கனி கொடுப்பீர்கள் என்று சொல்லி எனக்கு ஆசையும் அதை நான் நம்புகிறவனாயும் இருக்கிறேன். So there is a message for the fruitful branches who are present here that God will begin to prune you today onwards. நீங்கள் கனி கொடுக்கிற கொடியாக இருப்பீர்கள் என்றால் இன்னும் கனிகளை கொடுக்கும்படியாக நீங்கள் செயல்படுங்கள். So that you may bring forth much fruit to the Lord. நீங்கள் அப்படியாக செய்யும் பொழுது இன்னும் அதிகமாக கனிகளை கொடுக்க முடியும். And God says to the fruitless branches, God may take you away. நீங்கள் கனி கொடாத கொடியாக இருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களை அறுத்து போடுவார். I think it's a shocking, staggering statement. இது மிகவும் அதிர்ச்சியூட்டக்கூடிய வாக்கியங்களாக உங்களுக்கு இருக்கலாம். But God does not want us so that to take us immediately away from the vine, but it's a reminder of the Lord. இது உடனே கர்த்தர் இப்பொழுதே செய்து விடுவார் என்று சொல்லி நான் சொல்லவில்லை. ஆனால் இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையூட்டக்கூடிய செய்தியாக காணப்படுகிறது. Once one famous writer wrote like this: God does not want us to be busy, but He wants us to be fruitful. ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு வாக்கியம் இப்படியாக இருந்தது: நீங்கள் அதிக அலுவலோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பவில்லை, மாறாக நீங்கள் அதிக கனிகளை கொடுக்கும்படியாகத்தான் தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி அந்த வாசகம் சொல்லுகிறது. It's not something that God expects from us, that we are going here and there and keeping always being busy, but we should bring fruits to the Lord. That actually God desires from our lives. நீங்கள் எப்பொழுதும் இங்கும் அங்குமாக தொடர்ந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பவில்லை, நீங்கள் அதிக கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தான் தேவன் விரும்புகிறார். So this is a wonderful idea that is saturated all over the word of God, even in the Old Testament and in the New Testament. இந்த ஒரு சத்தியமானது பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிறதை நாம் கூர்ந்து வாசிக்க முடியும். So we can speak this topic from many angles. இந்த ஒரு செய்தியை நாம் பல்வேறு விதமான கோணங்களிலே நாம் சிந்திக்க முடியும். But this morning I would like to present you it from a biographical sketch. இந்த ஒரு செய்தியை நான் ஒரு வாழ்க்கையினுடைய சரித்திரத்தினுடைய பின்னணியிலிருந்து உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுகிறேன். I think it is more easy to communicate the truth to the hearers. இதை கேட்கிற உங்களுக்கு மிகவும் எளிதாக புரிந்து கொள்வதற்கு வசதியா இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். So I would like to illustrate the idea of fruitfulness from the life of Philip the evangelist. சுவிசேஷகனாகிய பிலிப் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கள் ஆவிக்குரிய கனிகளை கொடுப்பது எப்படி என்று சொல்லி தியானிக்க விரும்புகிறேன். In the book of Acts, his life and ministry is well spoken. அப்போஸ்தல நடபடிகளிலே அவருடைய வாழ்க்கையை குறித்து மிகவும் தெளிவாக எழுதியிருப்பதை நாம் பார்க்க முடியும். There are many passages which narrates very clearly about the life and ministry and the fruits he produced in the book of Acts. அப்போஸ்தலர்களுடைய நடபடிகள் புத்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய கனி கொடுக்கிற தன்மையும் குறித்து அந்த புத்தகத்திலே நாம் பார்க்க முடியும். So I wanted to look closer to his life, dividing his life and ministry in 3 parts. இந்த பிலிப்பு என்று சொல்லக்கூடிய இந்த நபருடைய வாழ்க்கையிலிருந்து 3 பகுதிகளாக அவருடைய வாழ்க்கையை பிரித்து நான் உங்களுக்கு காண்பிக்க ஆசைப்படுகிறேன். Number 1, his fruitfulness as a deacon.
ஒரு உதவிக்காரராக இருந்து அவர் ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கக்கூடிய விஷயத்தை நாம் சிந்திக்க போகிறோம். Number 2, his fruitfulness as an evangelist. ஒரு ஊழியனாக, ஒரு சுவிசேஷகனாக ஒரு கனியுள்ள ஒரு வாழ்க்கை குறித்து சிந்திக்க போகிறோம். Number 3, his fruitfulness as a family man. ஒரு குடும்ப நபராக அவர் கனி கொடுக்கிற வாழ்க்கை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். I think this study will be very interesting. நிச்சயமாக இது உங்களுக்கு ஆர்வமூட்டக்கூடிய செய்தியா இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். The Holy Spirit may grant us a new insight of Christian life and ministry. நம்முடைய வாழ்க்கையிலே, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு புதிய வெளிச்சத்தை பரிசுத்த ஆவியானவர் காண்பிக்க போகிறார். So with a prayerful mind, let us hear the word of God. God may speak to our hearts. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே பேசும்படியாக ஜெப சிந்தையோடு நாம் அமர்ந்திருப்போம். So we will come to the first topic, his fruitfulness as a deacon. முதலாவது நாம் சிந்திக்க போகிறது ஒரு உதவிக்காரனாக கனி கொடுக்கிற வாழ்க்கை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். First of all, the Holy Spirit introduces him in the book of Acts in chapter 6. அப்போஸ்தலர் நடபடிகள் 6வது அதிகாரத்திலே அவருடைய வாழ்க்கையினுடைய முதல் பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். He is listed as one of the seven. 7 பிரத்யேகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களிலே ஒருவராக பிலிப்புவை நாம் பார்க்க முடியும். See, Acts chapter 6 verse 3, there we read, therefore brethren, seek out from among you 7 men of good reputation, then listen, full of the Holy Spirit and wisdom, whom you may appoint over this business. ஆதலால் அப்போஸ்தலர் 6:3, ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். He was not accidentally chosen as a deacon to this business, but இந்த வேலைக்காக தற்செயலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபராக பிலிப்பு காணப்படவில்லை. But his selection was based on very clear, very specific qualifications. அவருடைய தேர்ந்தெடுப்பானது மிகவும் குறிப்பிட்ட நிலைமையிலே இருந்ததாகத்தான் இந்த 3வது வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். Full of the Holy Spirit and wisdom. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டவராக இருக்க வேண்டும், ஞானத்தால் நிரப்பப்பட்டவராக இருக்க வேண்டும். Means he was a reputed person among the people of God in Jerusalem as having the full of the Holy Spirit and wisdom. எருசலேமிலே இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களால் பரிசுத்த ஆவியால் நிறைந்தவரும் ஞானம் பெற்றவருமாய் இருக்கக்கூடிய நபராக இந்த பிலிப்பை பார்க்க முடியும். He undertook the ministry readily as he was chosen by the church. இந்த சபையினரால், எருசலேம் சபையினரால் இவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். He was not hesitated in taking the ministry, but with all mind and heart he received the ministry given to him. அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பை, அந்த ஊழியத்தை எந்த விதத்திலும் அவர் தட்டி கழிக்கிற ஒரு நபராக அவர் காணப்படவில்லை. அவர் சந்தோஷத்தோடு அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். The ministry of a deacon, you know, it is the serving on the table. உதவிக்காரர் என்று சொல்லும் பொழுது அவர் பந்தி விசாரணை செய்கிற ஒரு நபர் என்று சொல்லி நாம் வேதாகமத்திலே வாசிக்க முடியும். He did not say any complaint against this election that I am such a great spiritual man full of the Holy Spirit and wisdom, and you people mistakenly chosen me to the position of deacon. Why you did not me choose as a elder of the church? நான் பரிசுத்த ஆவியானவராலே நான் பிரத்யேகமாக நிரப்பப்பட்டவனாய் நான் இருக்கிறேன். நீங்கள் தேர்ந்தெடுப்பது பந்தி விசாரணை செய்வதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் ஒருவேளை என்னை ஒரு மூப்பராக தேர்ந்தெடுத்திருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் பிலிப்பு சொல்லவில்லை. There was no dispute, no problem. With a full heart he received the ministry given to him. அவர் எந்த விதத்திலும் இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பொறுப்புக்கு முகம் சுளிக்கவில்லை. அவர் எந்த விதத்திலும் மாற்று கருத்து தெரிவிக்கவில்லை. As he undertook the ministry as a deacon in the church in Jerusalem, many wonderful things began to happen in that church. இந்த எருசலேம் சபையிலே இந்த பொறுப்புக்காக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டபடியினால் அவர் மிக முக்கியமான சில காரியங்கள் அந்த சபையிலே நடந்ததாக நாம் வாசிக்க முடியும். The first thing he did, that he relieved the apostles from their daily routine. அவர் மிக முக்கியமான காரியங்களை செய்தார். என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தினசரியாக அப்போஸ்தலர்கள் செய்யக்கூடிய வேலையை இவர் குறைத்தார். So he wanted the apostles to do the ministry of prayer and the word of God. அப்போஸ்தலர்கள் ஜெபிக்கிறதற்கும் வேதத்தை போதிக்கிறதற்குமாக இருக்கும்படியாக இவர் வேறொரு பொறுப்பை அவர் தெரிவு செய்திருக்கிறார், எடுத்துக்கொண்டார். So he was very conscious about the type or the nature of the ministry every man to perform in relation with the church. சபையோட மற்றவர்கள் தங்களுடைய வரங்களை பயன்படுத்துவதற்காக இவர் தன்னுடைய ஊழியங்களை அவர் நிர்வகிக்கிறார். He observed that the apostles, the 12 apostles, always they are around the kitchen and around the dining hall. What is their business with that places? Actually they were the person to minister
minister the word of God, and they were the persons to kneel on their knees, then only they can ensure the blessings of the Lord. இந்த பிலிப்பு அவர் பார்க்கும் பொழுது 12 அப்போஸ்தலர்களும் அவர்கள் கிச்சனிலோ அல்லது பந்தி விசாரணை செய்யக்கூடிய இடத்திலோ அவர்கள் பரிமாறி கொண்டிருக்கிறதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இவர்களுடைய வேலை வேதாமத்தை போதிப்பதுதானே, இவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் நினைக்கிறார். That means he was a very wise man. He knew what to do in a practical sense. இந்த ஒரு காரியத்திலே நடைமுறையிலே நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி நல்ல ஞானம் பெற்றிருந்த ஒரு நபர் தான் பிலிப்பு. And the second thing, upon his receiving the ministry, the next thing happened, அவர் இரண்டாவதாக அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வதனால நடக்கக்கூடிய என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்க முடியும். As he undertook the ministry, the existing problems inside the church, murmuring and divisions were put to an end. அதாவது இவர் இந்த உதவிக்கார பொறுப்பை எடுத்துக்கொண்டபடியினால் சபையிலே குள்ளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை அவர் கொண்டு வருகிறார். It was a growing church, always it was facing very serious problems. அந்த ஒரு எருசலேம் சபையானது வளர்ச்சி அடையக்கூடிய சபைதான், ஆனால் அதுல பிரச்சனைகளையும் அவர் பார்க்க முடிந்தது. The church was on the verge of a division. அந்த சபைக்குள்ளாக பிரிவினைகளானது காணப்பட்டது. On the one side the Hellenists that believers, and on the other side the Hebrew believers. ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது புறஜாதியாரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட விசுவாசிகள் காணப்பட்டார்கள், இன்னொரு பகுதியிலே இஸ்ரவேல் ஜனத்தை சேர்ந்த விசுவாசிகள் இருந்தார்கள். They had their own potentials and their own weaknesses and problems. அவர்களுடைய வாழ்க்கையிலே, இந்த இரண்டு விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே தங்களுக்கென்று பிரச்சனைகளும் அவர்களுக்கென்று சில நல்ல குணாசியங்களும் கூட காணப்பட்டது. See, up to this time, you are familiar with those passages. I don't want to explain it. See, always there was a murmuring going on inside the church, especially among the women class. இப்படியாக இருக்கக்கூடிய அந்த சபையிலே பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே முறுமுறுப்புகளானது காணப்பட்டது. அதிலும் விசேஷமாக சகோதரிகளுக்குள்ளாக முறுமுறுப்பானது தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. And it was true with the men also. இது அங்கு மட்டுமல்ல, சகோதரர்களுக்குள்ளாகவும் சில முறுமுறுப்புகளை நாம் பார்க்க முடியும். As soon as this person along with the other six, they undertook the ministry, what the first thing they did, they put to an end all kinds of murmuring inside the church and all tendencies of a division. இந்த பிலிப்புவும் இவரோடு சேர்ந்த மற்ற 6 சகோதரர்களும் இந்த உதவிக்கார பொறுப்பை அவர்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது சபையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு, சபையிலே இருக்கக்கூடிய பிரிவினைகளுக்கு அவர்கள் முற்றுப்புள்ளி வைத்தார்கள். See, for doing such and such great and serious ministries, actually what we need to have full of wisdom, then only we can do it practically, sensibly and wisely. நாம் நல்ல ஊழியர்களை நாம் செய்யும் பொழுது, நல்ல ஞானம் பெற்றவர்களாய் இருக்கும் பொழுதுதான் எப்பொழுது எங்கே எப்படி செய்ய வேண்டும் என்ற காரியங்களை நாம் தீர்மானிக்க முடியும். And what was the result of this? இப்பேற்பட்ட காரியங்கள் நடந்ததினாலே வந்த விளைவு என்ன? The word of God was spread. தேவனுடைய வார்த்தையானது அது பிரசித்தம் பெற்றது. Jerusalem was filled with the word of God. எருசலேம் நகரமானது தேவனுடைய வசனத்தால் நிரப்பப்பட்டது. Not hundreds, thousands of people were converted to Christianity. நூற்றுக்கணக்கான பேர் மக்கள் அல்ல, ஆயிரக்கணக்கான மக்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள். Even when many Levites, many priests were caught by the word of God. தேவனுடைய வசனத்தால் அநேக லேவியர்கள், அநேக ஆசாரியர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். R&D fruitfulness. நீங்கள் அப்பேற்பட்ட கனி கொடுக்கிற நபர்களா? How did he have it? எப்படி இவருக்கு இப்பேற்பட்ட காரியங்கள் சாத்தியமாயிற்று? He was blessed with wisdom and the fullness of the Holy Spirit. எப்படி என்றால் அவர் பரிசுத்த ஆவியானவராலும் ஞானத்தினாலும் நிறைந்தவராய் காணப்பட்டார். Can we have it from seminary or from some special denomination or by laying up the hands of somebody upon our heads? நம்முடைய தலைகளிலே ஏதாவது பிரத்யேகமாக ஸ்தாபனங்களோ அல்லது இவர் கை வைத்து ஜெபித்தார் என்றோ அப்படி காணப்படுகிறதா? He was blessed with the wisdom of God by means of his piety of God. ஆனால் பிலிப்பு பரிசுத்த ஆவியானவராலும் ஞானத்தாலும் நிரப்பப்பட்டவராய் இருந்தார். Proverbs chapter 1 verse 7 speaks that the fear of the Lord is the beginning of wisdom, and the fools despise wisdom and instruction. நீதிமொழிகள் முதல் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். What was his great blessing that he had, or he was blessed with a godly Christian life?
இந்த பிலிப்பு ஆசீர்வதிக்கப்பட்டவராய் இருந்ததற்கு காரணம் நாம் இந்த நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். He feared God out of his heart. அவருடைய இருதயத்திலே தேவ பயமானது காணப்பட்டிருந்தது. His life and ministry was characterized by the fear of the Lord. அவருடைய வாழ்க்கையும் ஊழியமும் தேவன் மேல் இருந்த பயத்தினாலே அவருடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருந்தது. He revered God. அவர் தேவனுக்கு மிகவும் மரியாதை கனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபராய் இருந்தார். See, every day he had a wonderful communion time with the Lord God. ஒவ்வொரு நாளும் தேவனோடு அவருக்கு சந்திப்பதற்கான நேரம் இருந்தது. He rejoiced in the word of God. தேவனுடைய வார்த்தையில் அவர் சந்தோஷமுடையவராய் இருந்தார். And he spent time with the Lord in prayer. ஜெபத்திலே தேவனோடு நேரத்தை செலவழித்தார். And the word says that the fear of the Lord is the beginning of wisdom. தேவன் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி வாசிக்கிறோம். See, those people who are seeking the Lord shall be instilled with the wisdom of God. யாரெல்லாம் தேவனுக்கு பயப்படுகிறார்களோ அவருடைய இருதயத்திலே ஞானமானது ஊற்றப்பட்டிருக்கும். So this is the way that he received wisdom for ministry. So each one of us should receive the wisdom for ministry. But how is the question? How? That means through the fear of the Lord. ஒவ்வொருவரும் ஞானத்தால் நிரப்பப்பட்டவர்களாக ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றால் அது எப்படி சாத்தியமாகும்? அது தேவ பயத்தினால் தான் சாத்தியமாகக்கூடியதாக இருக்கிறது. And another thing that he was full of the Holy Spirit. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது அவர் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார். How did he receive it? எப்படி அவர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருந்தார்? Acts chapter 5 verse 32. அப்போஸ்தலர் நடபடிகள் 5வது அதிகாரம் 32வது வசனம். And we are his witnesses to these things, and so also is the Holy Spirit, whom God has given to those who obey him. இந்த சங்கதிகளை குறித்து தாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தலின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். The Holy Spirit is given in abundance. பரிசுத்த ஆவியானவர் தாராளமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தார். Those who obey the word of God. யார் என்றால் வேதாகமத்திற்கு தேவ வசனத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கு. If we begin to obey the word of God, there shall we see the blessings of the Lord. யாரெல்லாம் தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதம் நிரப்பப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். See, obedience to the word of God is the way of having blessings from God. தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிவதுதான் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கான ஒரே வழியாக இருக்கிறது. So this person was characterized with the obedience to the scriptures. இந்த பிலிப்பு வேதாகமத்திற்கு கீழ்ப்படுகிற ஒரு நபராக அவர் இருந்தார். Actually, this kind of wisdom and the fullness of the Holy Spirit enabled this man, that Philip, to have a wonderful, influential ministry even among the apostles and in the church in Jerusalem. எருசலேமில் இருந்த சபையின் மத்தியிலும் அப்போஸ்தலர்கள் மத்தியிலும் இந்த பிலிப்பு மிகவும் ஆழமாக ஊழியங்களை செய்யக்கூடிய நபராய் இருந்ததற்கு காரணம் அவர் பரிசுத்த ஆவியானவராலும் ஞானத்தாலும் நிரப்பப்பட்டிருந்து வேதாகமத்திற்கு கீழ்ப்படுகிற நபராய் இருந்தபடியால் தான். See, whatever may be the ministry we are doing in our local church, that doesn't matter. நீங்கள் உங்களுடைய சபையிலே என்ன ஊழியங்களை செய்கிறவர்களாக இருந்தாலும் அது ஒரு பெரிய பொருட்டு அல்ல. See, maybe the work of cleaning inside the church that building. ஒருவேளை நீங்கள் கூடி வரக்கூடிய ஆராதனைக்காக கூடி வரக்கூடிய இடத்திலே நீங்கள் சுத்தம் செய்கிற ஒரு ஊழியத்திலே ஈடுபட்டிருப்பீர்கள் என்றால், or maybe our work in the kitchen, that's not a low level ministry. ஒருவேளை நீங்கள் சமையலறையிலே சமைத்துக் கொண்டிருக்கிற ஒரு வேலையாக இருக்கலாம், or the ministry of singing, or the ministry of a Sunday school teacher. ஒருவேளை குழந்தைகளுக்கு பாடம் எடுப்பதோ பாடல் பாடக்கூடிய காரியமோ. Every ministry shall be blessed by these two things. ஒவ்வொரு நபர்களும் இப்பேற்பட்ட காரியங்களால் அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள், கொடுக்கப்படுகிறது. So begin to reverence God, begin to obey the word of God, then we will be blessed with the wisdom and the fullness of the Holy Spirit. That will be our great possession in our life and ministry for having a fruitful life. ஒரு கனியுள்ள வாழ்க்கைக்காக நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கும் தேவ வசனத்திற்கும் கனம் கொடுத்து நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வர்களாய் இருப்பீர்கள். Then the second area of his life and ministry as an evangelist, a fruitful evangelist. பிலிப்பு ஒரு சுவிசேஷகனாக அவர்கள் கனியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்.
Often we say the word evangelist, evangelist, evangelist. நாம் அதிகமாக நாம் வாசிக்கும் பொழுது சுவிசேஷகனாகிய பிலிப்பு என்று சொல்லி நாம் திரும்ப திரும்ப வாசிக்க முடியும். To some people we have mistakenly characterized this word evangelist. He never brought a soul. அதாவது ஊழியன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையிலே அநேக தவறாக இந்த வார்த்தையை புரிந்து கொள்கிறவர்களும் உண்டு. They may not be sharing gospel with anybody, still we'll call them evangelists. அதாவது எந்த விதத்திலும் சுவிசேஷத்தை அறிவிக்காத நபர்களும் கூட சுவிசேஷகன் என்ற ஒரு பெயரை பெற்றுக்கொள்ளக்கூடிய நபர்கள் உண்டு. That happens maybe because of their ignorance of the scriptures. வேதாகமத்தினுடைய அறிவு அவர்களுக்கு இல்லாதபடியினால் அல்லது அந்த காரியத்தை கவனம் செலுத்தாததினால் அப்படி நடைபெற்றிருக்கலாம். So first time the word was attributed to Philip. முதலாவதாக பிலிப்புவுக்கு தான் சுவிசேஷகன் என்ற ஒரு வார்த்தையானது வேதாகமத்திலே கொடுக்கப்படுகிறது. He was a great example for all evangelists ever since the first century. முதலாவது நூற்றாண்டிலே வாழ்ந்த எல்லா விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் முன்பாக ஒரு மிக பிரசித்தி பெற்ற உன்னதமான ஒரு நபராக சுவிசேஷகனாகிய பிலிப்பை நாம் பார்க்க முடியும். So I would like to say that every evangelist has to study the life and ministry of Philip. Then only he should begin his career as an evangelist. ஒவ்வொரு ஊழியனும் கூட இந்த சுவிசேஷகனாகிய பிலிப்புடைய வாழ்க்கையை ஆழமாக படிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. And we have to have a research about his life, that how this man came into such a great blessing and example for all the servants of the Lord. எல்லா தேவனுடைய ஊழியர்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இந்த சுவிசேஷகனாகிய பிலிப்பு எப்படி இருந்தார் என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய ஒரு நபராக பிலிப்பை நாம் பார்க்க முடியும். Also he was a pioneer in the field of evangelism. இந்த ஊழியன், இந்த சுவிசேஷகன் என்ற இந்த சொல்லக்கூடிய இந்த பொறுப்பிலே முதல் நபராக செயல்பட்ட ஒரு நபர் தான் பிலிப்பு. In the book of Acts there are three important passages which exemplifies his fruitful evangelistic ministry. இந்த சுவிசேஷனுடைய வேலையினுடைய சிறப்பு தன்மையாக மூன்று காரியங்களை இந்த அப்போஸ்தலர் நடபடிகளிலே நாம் வாசிக்க முடியும். The first passage that his ministry in the land of Samaria. முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது சமாரியாவினுடைய பட்டணங்களிலே அவர் செய்த ஊழியங்களை நாம் பார்க்க முடியும். Acts chapter 8 verses from 4 to 17. அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 4 இருந்து 17வது வசனம் வரைக்கும் அதை நாம் வாசிக்கிறோம். And the second passage, that Acts chapter 8 verses from 28 to 40, where we see his ministry to the Ethiopian eunuch. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 8வது அதிகாரம் 28 இருந்து 40 வரை உள்ள வசனங்களிலே எத்தியோப்பியா மக்களுக்கு அவர் செய்த ஊழியங்களை குறித்து நாம் பார்க்க முடியும். And the third passage is that his ministry in Azotus. Acts chapter 8 verse 40. Azotus. மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது ஆசோத்திலே இருந்து காணப்பட்ட அந்த மக்களுக்கு அவர் செய்த ஊழியங்களை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகள் 8:40வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். So first of all we are going to see his ministry in Samaria. முதலாவதாக சமாரியா பட்டணங்களிலே அந்த ஊரிலே அவர் செய்த ஊழியங்களை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். I studied his life and his ministry. I can say with a full assurance that he was an innovative man in the field of evangelism. இந்த ஊழியத்திலே குறித்து பார்க்கும் பொழுது மிகவும் ஒரு புதிய காரியங்களை செய்யக்கூடிய ஒரு நபராக பிலிப்பை நாம் பார்க்க முடியும். His ministry in Samaria really exemplifies or displays his innovative mind in the field of evangelism. ஊழியத்திலே புதிய புதிய யுக்திகளை பயன்படுத்துகிற ஒரு நபராக பிலிப்புவை நாம் சமாரியா பட்டணங்களிலே செய்ததாக பார்க்க முடியும். No apostle ever was encouraged to visit the land of Samaria and preach the word of God there. தேவனுடைய வசனத்தை சமாரியாவிலே பிரசங்கிக்கும்படியாக ஒரு அப்போஸ்தலன் கூட பிலிப்புவுக்கு சொல்லவில்லை. I think how he had this vision of going to Samaria and preaching the word of God there. அப்படி இருக்கும் பொழுது சமாரியாவிலே போய் சென்று அங்கே தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஒரு ஆவலையும் ஒரு சிந்தனையும் இந்த பிலிப்புவுக்கு எப்படி வந்தது? I think Philip was a close observer of his Savior, Lord and Savior Jesus Christ. நான் நம்புகிறேன் இயேசு கிறிஸ்துவை மிக உன்னிப்பாக கவனித்த ஒரு நபராக பிலிப்பு இருந்திருக்க வேண்டும். John chapter 4 where we see that Jesus once visited Samaria and preached the gospel to the many people. சமாரியாவிலே இயேசு கிறிஸ்துவானவர் அவர் நடந்து சென்று அங்கே பிரசங்கித்ததை அப்போ யோவான் 4வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். That may be his point of motivation and encouragement to visit the land of Samaria
gospel to the people there. ஆகவே இதை உன்னிப்பாக பிலிப்பு கவனித்திருந்திருக்கிறபடியால் இந்த சமாரியாவை குறித்ததான ஒரு அக்கறை இந்த சுவிசேஷகனாகிய பிலிப்புவுக்கு இருந்ததற்கு. So for every ministry, for a fruitful and creative ministry, whom should we see as an example? Our greatest example is Christ himself. நாம் ஊழியத்திற்கு புதிய யுக்திகளை பயன்படுத்த வேண்டும் என்றால் நாம் உன்னிப்பாக பிரத்யேகமாக கவனிக்க வேண்டிய ஒரு நபராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். Jesus visiting to the land of Samaria, and how many hours he spent for sharing gospel with that Samaritan woman. Everything was learned by this man Philip, and he drew many principles out of it. இயேசு கிறிஸ்து எவ்வளவு நேரம் அங்கே உட்கார்ந்திருந்து அந்த சமாரியா ஸ்திரீக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்காக இருந்தார் என்பதை எல்லாம் பிலிப்பு கவனித்திருந்திருக்கிறபடியால் அவர் இப்படியாக செய்கிறார். Except Christ, no other person had gone ever to the land of Samaria preach gospel. சமாரியாவுக்கு இயேசு கிறிஸ்துவை தவிர அதற்கு முன்பாக சுவிசேஷம் அறிவிப்பதற்கு யாரும் செல்லவில்லை. So before taking a step to the land of Samaria, he would have thought that somebody would criticize me if I go there and preach. ஒருவேளை நான் சமாரியாவுக்கு சென்று சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது யாராவது குறை சொன்னால் என்ன செய்வது? The powerful people in Jerusalem, will they become adversaries to me? ஒருவேளை நான் அப்படியாக செல்வேன் என்றால் எருசலேம் பட்டணத்திலே இருக்கக்கூடிய கனத்துக்குரிய மற்ற விசுவாசிகள் அந்த அப்போஸ்தலர்கள் என்ன சொல்வார்கள்? But he had the assurance in himself that our master and Lord primarily went to the land of that place, so I simply follow his example. இயேசு கிறிஸ்துவானவர் ஏற்கனவே சமாரியாவுக்கு சென்றிருக்கிறார், ஆகவே அதை நான் மேற்கோள் காட்டுவேன் என்ற ஒரு சிந்தனை பிலிப்புவுக்கு வந்திருக்கிறது. And one more thing I would like to say, that he would be having a cosmopolitan mind. அது மட்டுமல்ல, இவருக்கு பெரிய பட்டணங்களை சந்திப்பதற்கு உண்டான ஆவலும் கூட காணப்பட்டிருந்தது. He understood that gospel is a universal message. It should not be confined in the territory of Judea. அது மட்டுமல்ல, தேவனுடைய வசனமானது ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே நின்றுவிட வேண்டும் என்று சொல்லி நினைக்கக்கூடிய நபராக இல்லை, அது எல்லா மக்களுக்கும் கொடுக்க வேண்டிய செய்தி என்று சொல்லி அவர் புரிந்திருந்தார். Another thing he would have an advantage, that he was born and brought up outside the territory of Judea. யூதேயாவினுடைய எல்லைகளுக்கு வெளியிலே தான் இந்த பிலிப்பு வளர்க்கப்பட்டிருந்தார். He grew in a Hellenistic world. அதாவது மாற்று மதத்தினர் வாழ்ந்த ஒரு பகுதியிலே வளர்த்தெடுக்கப்பட்ட நபர் தான் பிலிப்பு. That helped him to have a cosmopolitan view of the message of gospel. அதாவது சுவிசேஷமானது எல்லா மக்களுக்கும் பொதுவானது என்று சொல்லி பிலிப்பு நம்பினார். See, nowadays many people are there, they speak many things except gospel. அநேகர் பல்வேறு விதமான விஷயங்களை பேசுவார்கள், ஆனால் சுவிசேஷத்தை மட்டும் பேச மாட்டார்கள். Nobody encouraged him to go over to the land of Samaria and preach gospel, but he took courage and encouragement in himself or in the Lord, so that he went out and preached gospel there. ஒருவரும் சமாரியாவுக்கு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக பிலிப்புவுக்கு சொல்லவில்லை, ஆனால் அவராகவே தன்னை உற்சாகப்படுத்திக் கொண்டு அந்த சமாரியாவிலே சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். And the Lord's hand was with Philip. தேவனுடைய கரமானது பிலிப்போடு கூட இருந்தது. Say some people after the persecution of Shaul in Jerusalem, see that Stephen was martyred. After everybody was scattered all over, and some people came to the land of Antioch, and where they began to preach the gospel, then we read that the hand of the Lord was upon them. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஸ்தேவான் இரத்த சாட்சியாக அவர் அங்கே மரிக்கிறார். அநேகர் இது நிமித்தமாக சிதறப்பட்டு பல்வேறு விதமான பட்டணங்களுக்கு, அந்தியோகியா பட்டணத்திற்கும் சென்றார்கள். அங்கே அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்தபடியால் தேவனுடைய கரம் அவரோட கூட இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். Some brothers and sisters often complain that though I pray, though I meditate the word of God, brother, I don't have the feeling of the presence of the Lord. சிலர் சொல்வார்கள், நான் வேதாமத்தை வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்வதில்லை என்று சொல்லுகிற நபர்கள் உண்டு. Why I don't have the presence of the feeling of that presence of the Lord? ஏன் நமக்கு தேவ பிரசன்னமானது கிடைக்கப்பெறுவதில்லை? How can we have it? எப்படி நாம் பெற்றுக்கொள்வது? Simply go out and present the gospel, then you will experience his presence along with you. நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை உணர வேண்டும் என்றால் உங்களுடைய வீட்டிலிருந்து வெளியே சென்று சுவிசேஷம் அறியுங்கள், தேவனுடைய கரத்தையும் பிரசன்னத்தையும் உணர்வீர்கள். Lord promised that I will be with you all till the end of the world. தேவன் இப்படியாக வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் உங்களோடு இருக்கிறேன். So dear brothers and sisters, I encourage you all to share the gospel. சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லாரும் கடந்து சென்று சுவிசேஷத்தை
இருங்கள். After we study all the details related with Philip the evangelist and we remain silent, what's that? நீங்கள் பிலிப்பை குறித்து ஆழமாக படித்துவிட்டு நீங்கள் போய் சும்மா இருப்பீர்கள் என்றால் இது படித்ததற்கான நோக்கம் என்ன? Our nation desperately needs gospel. நம்முடைய தேசமானது சுவிசேஷத்தை மிகவும் தேவைப்படுகிற ஒரு தேசமாய் காணப்படுகிறது. People in Tamil Nadu desperately needs to have the message of gospel. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொருவரும் கடனாளிகளாக இருக்கிறார்கள். Politicians and leaders of the nation, they are turning people from true God to other things. மெய்யான தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து மற்ற தேவனிடத்திலே வழிநடத்தக்கூடிய விதத்திலே அரசியல்வாதிகளும் மற்ற தலைவர்களும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். Such a desperate time actually God has placed us so that we may present and share the message of gospel with other people. இப்படியாக கொடுமையான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் தேவனுடைய சுவிசேஷத்தை ஒவ்வொரு மக்களுக்கும் கொண்டு செல்வதற்காக தேவன் நம்மை நியமித்திருக்கிறார். That's the only message which can heal the wounds of the society. இந்த உலகத்திலே இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு காயம் பெற்றிருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் மருந்தாக தேவனுடைய சுவிசேஷம் இருக்கிறது என்பதை மறந்து போகாதீர்கள். What a wonderful transformation it brings in the lives of thousands and thousands of people whom we know very intimately. அநேக ஆயிரம் மக்களுடைய வாழ்க்கையிலே சுவிசேஷம் எப்படி தேவைப்படுகிறது என்பதை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். And Lord's hand was upon with this man Philip, and as he reached the land of Samaria where he presented boldly the message of gospel, thousands of people were won to Christ. இந்த சமாரியாவினுடைய பட்டணங்களுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு ஆயிரம் மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். Up to that time we see that the miracles and signs were brought forth through the hands of apostles only. நாம் இதற்கு முன்பாக பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர்களுடைய விதத்திலே தான் அப்போஸ்தலர்களால் தான் அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டதாக நாம் பார்க்க முடியும். But now as we begin to preach gospel in a foreign land, in a foreign culture where it was pleased to the Holy Spirit to work through him with all might and with all power. இந்த மாற்று தேசத்தாரிடத்திலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட பொழுது அங்கும் கூட அற்புதங்களும் அடையாளங்களும் பரிசுத்த ஆவியானவரால் நிகழ்த்தப்பட்டதாக நாம் முதல் முறையிலே இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடியும். He did not have the position of an apostle, but it was pleased to the Lord to work through him in a mighty way. இவருடைய வாழ்க்கையிலே அப்போஸ்தலர் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பட்டத்தை அந்த ஒரு பொறுப்பை அவர் வகிக்கவில்லை. ஆனாலும் கூட பரிசுத்த ஆவியானவர் அவரோடு இருந்து பலத்த கிரியைகளை அவர் செய்கிறவராய் இருந்தார். Many demon possessed people were set free. அநேகர் அசுத்த ஆவியால் பிடிக்கப்பட்டிருந்த நபர்கள் விடுதலை பெற்றார்கள். Many people were set free from the clutches of sin. அநேகர் பாவத்தால் பிடிக்கப்பட்டிருக்கின்ற நபர்கள் விடுதலை பெற்றவர்களாய் நாம் பார்க்க முடியும். And thousands of people were freed from the power and the fear of death. அநேகர் மரணத்தை குறித்ததான பயத்திலே இருந்து விடுதலை பெற்றவர்களாய் காணப்பட்டார்கள். His ministry witnessed the power of God. இவருடைய ஊழியமானது தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தினதாக நாம் பார்க்க முடியும். After all hearing all these things, what can we say that was he a fruitful man or not? இந்த செய்தி எல்லாம் வாசிக்கிற நாம் பிலிப்பு ஒரு கனியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தாரா இல்லையா என்ன சொல்ல முடியும்? See, we will begin to bring forth fruit the time when we begin to share gospel. நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுதுதான் நாம் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். And also he had a sharing mind. அது மட்டுமல்ல பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை பிலிப்புவினிடத்திலே காணப்பட்டது. Understood the limitations of his ministry and also he understood the potentials of the ministry of apostles. அவர் தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த அளவு என்ன என்பதை அறிந்திருந்தார். அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த ஊழியத்தினுடைய மகத்துவம் என்ன என்பதையும் அவர் புரிந்திருந்தார். The ministry is a team ministry. ஊழியம் என்பது அது குழுவாக செய்யப்படுகிறது தான். It's true that he preached gospel there. Many people were freed and many people received healing and many other things. Many people believed Christ and be baptized. Till now, one important thing did not take place there, the blessings of the gospel, Holy Spirit. பிலிப்பு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது அநேகர் விடுதலை பெற்றிருந்தார்கள். அநேகர் தேவனுடைய பிள்ளைகளாக மாறினார்கள். அற்புதங்கள் அடையாளங்கள் இதெல்லாம் நடந்தது. ஆனாலும் கூட அவர்களுக்கு தேவையான ஒன்று இன்னும் நடைபெறாமல் இருந்தது. The believers in Samaria, although they believed in Christ, they were not given the Holy Spirit. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களாக ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். Going to the details of
some comments I may make, that's all. அதாவது இந்த வசனத்தினுடைய விளக்கங்களை நான் இப்பொழுது உபதேசங்களாக எடுக்க போவதில்லை, ஆனால் அதனுடைய குறிப்புகளை மட்டும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Philip understood clearly the problems with regard to that thing. இந்த ஒரு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்திலே இருக்கக்கூடிய அந்த சத்தியங்களை குறித்து பிலிப்புவுக்கு நன்றாக அறிந்திருந்தது. Probably he would have sent word to apostles in Jerusalem, invited them to the place Samaria. அவர் அப்போஸ்தலரிடத்திலே இந்த செய்திகளை தெரிவித்து அப்போஸ்தலர்களை அவர் அழைக்கிறார். As they came in, they laid their hands upon the Samaritans and prayed, and instantly they were blessed with the presence of the Holy Spirit. அப்போஸ்தலர்கள் அவர்கள் சமாரியாவுக்கு வந்து இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நபர்களுடைய தலையின் மேல் கைகளை வைத்து ஜெபித்தார்கள். உடனே அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். Nowadays, if an evangelist is very successful and able to win thousands of people as for him, he would close all doors against all other ministries. இன்றைக்கு வெற்றியுள்ள நபர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள்? மற்றவர்கள் அந்த ஊழியத்திலே பங்கெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அவர்கள் அடைத்து போட்டு நான் மட்டுமே செய்ய வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள். What are the things he can like? Who has gone to Samaria? I myself. Who preached gospel? I. Who baptized them? I. Who taught them the basic things? I. Then I am all in all. அவர்கள் இப்படிதான் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். யார் சமாரியாவுக்கு செல்ல வேண்டும்? நான். யார் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும்? நான். யார் உபதேசத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும்? நான் யாரை ஊழியத்துக்கு அனுப்ப வேண்டும்? நான். எல்லாவற்றையும் நானே செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற நபர்கள் உண்டு. In Malayalam often we say that kada tirakada sambhashana samvidhana everything is Balendra. மலையாளத்தில் இப்படியாக ஒரு வார்த்தை சொல்வார்கள், கதை திரைக்கதை வசனம் எல்லாம் ஒருத்தர் தான். Sharing gospel, baptizing, teaching, opening ministry, everything that I myself will do. இப்படித்தான் நீங்க சபையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. நான் தான் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், நான் தான் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும், நான் தான் சபை ஆரம்பிக்க வேண்டும், நான் தான் மற்றவர்களை ஏற்படுத்த வேண்டும். But this person was not plagued with this kind of special disease. ஆனால் பிலிப்பு இப்பேற்பட்ட ஒரு பிரத்யேக நோயை அவர் பெற்றிருக்கவில்லை. He wanted to have freedom in ministry. அவர் சுதந்திரமாக மற்றவர்களை பயன்படுத்தக்கூடிய நபராக பிலிப்பை பார்க்க முடியும். He knew that the blessing is from the Lord, it is not from within. அதாவது ஆசீர்வாதம் என்பது தேவனிடத்தில் இருந்து தான் வர வேண்டும், என்னிடத்தில் இருந்து இல்லை என்பதை பிலிப்பு நன்றாக begotten by the word of God, by the work of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் வேலை நடக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பக்கூடிய நபராக இருந்தார். I have become a means only, that's all. நான் அதற்கு ஒரு வழியாக இருக்கிறேன் என்பதை பிலிப்பு உணர்ந்தார். Why they were not blessed with the presence of the Holy Spirit? That's the limitation of my ministry. ஏன் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்றால் மக்களுடைய அந்த எல்லைகளானது குறுகிய நிலைமையிலே காணப்படுகிறது. As apostles came in and they laid hands, they were filled with the Holy Spirit. அப்போஸ்தலர்கள் வந்து அவர்கள் மேல் கைகளை வைத்த பொழுது பரிசுத்த ஆவியானவரை பெற்றார்கள். That's the prerogative of apostles. He understood. அவருக்கு தெரிந்தது அப்போஸ்தலருடைய அந்த பொறுப்பும் அந்த வேலையும் என்ன என்பதை அவர் புரிந்தார். Apostles, all are not evangelists, all are not teachers, all are not prophets, but there is only one body. All work together for the blessings of the body. எல்லாரும் அப்போஸ்தலர்கள் இல்லை, எல்லாரும் தீர்க்கதரிசிகள் இல்லை, எல்லாரும் சுவிசேஷகர் இல்லை, எல்லாரும் மெய்ப்பர் போதகர் இல்லை, ஆனால் எல்லாரும் ஒரே சரீரமாக இருந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி பிலிப்புவுக்கு புரிந்திருந்தது. See, we need to open up the doors of our ministry for various kinds of ministers of God's word. Then only our ministry will be mature enough. நம்முடைய வாழ்க்கையிலே அநேகர் ஊழியங்களிலே பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு திறந்த மனப்பான்மையிலே நாம் செயல்படும் போதுதான் நம்முடைய ஊழியங்களானது ஆசீர்வதிக்கப்படும். Then only the babes and infants in Christian life become equipped and encouraged so that they become mighty people in the Lord. அப்படியாக நாம் செயல்படும் பொழுதுதான் சபையில் இருக்கக்கூடிய ஆவிக்குரிய குழந்தைகளும் ஆவிக்குரிய வாலிபர்களும் அவர்கள் முதிர்ச்சி அடைந்து கூடிய நிலைமையிலே தேவனுக்காக செயல்பட முடியும். So in Samaria we see that this person was having an innovative mind in the field of evangelism. ஆகவே சமாரியாவில் இருந்த மக்கள் பார்த்தார்கள், இந்த பிலிப்பு ஒரு மிக புதிதான யுக்திகளை ஊழியத்திலே பயன்படுத்துகிற நபராக அவர்கள் பார்க்க முடிந்தது. They moved to the highway to Gaza. அடுத்து அதற்கு பின்பாக பார்க்கும் பொழுது அவர் ஓடி அந்த கந்தாய மந்திரியின் இடத்தில் அவர் போகிறதை நாம் பார்க்க முடியும். See, as we heard, he was doing successfully his ministry in Samaria. Thousands of people are there as his fans.
அநேகர் இந்த பிலிப்புடைய சுவிசேஷத்தை கேட்ட பொழுது அநேகர் இவருக்கு ரசிகர் பட்டாளத்தை போல இருக்கக்கூடியதை பார்க்க முடிந்தது. To his shock or surprise, I don't know, the Holy Spirit demanded that Philip stand up and go and move away from this place to another place. This I will show you. இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இதெல்லாம் பார்த்து பிலிப்புவினிடத்திலே என்ன நினைத்து இதை சொன்னார் என்று தெரியவில்லை. இப்பொழுது நீ இங்கிருந்து புறப்பட்டு நீ அந்த கந்தாய மந்திரியிடத்திலே நீ போ என்று சொல்லி அவரை அந்த சமாரியாவிலிருந்து அழைத்து போகிறார். He was not leaving the ministry in Samaria at the time when his ministry was declining or people becoming against him, but it was the apex of his success. He wanted to leave the ministry here and move to another place by the will of God. அதாவது சமாரியாவிலே ஊழியங்கள் குறைந்து போனது, ஊழியங்கள் நின்று போகக்கூடிய நிலைமையிலே இருந்த ஒரு வேளையிலே பிலிப்பு அந்த சமாரியா பட்டணத்தை விட்டு அவர் போகவில்லை. அவர் ஊழியத்திலே மிகச்சிறந்த நிலைமையில உயரத்திலே இருந்த பொழுது பிலிப்பு அந்த இடத்தை விட்டு அவர் மாற்று இடத்திற்கு அவர் செல்கிறார். He was such a person that he wanted to do the will of the Lord. அவர் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையிலே தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்துக் கொண்ட நபராக பிலிப்பை பார்க்கிறோம். In all of his ministry he didn't do anything but the will and the leading of the Holy Spirit. தன்னுடைய சித்தம் என்ன என்பதை செய்யக்கூடிய நபராக பிலிப்பை பார்க்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்ன செய்கிறார் என்பதை மட்டுமே செய்த நபராக பிலிப்பை பார்க்க முடியும். Nowadays many churches and leading people suffer the problem that their ear that's deaf to the the whispering voice of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மெல்லிய வார்த்தையினாலே பேசக்கூடியதை அநேகர் கேட்காமல் தங்களுடைய காதுகளை அடைத்துக் கொண்டவர்களாக சபையிலே இருக்கக்கூடியதை நாம் பார்க்க முடியும். Even in a louder voice, if he utters his word to his servants and people, they won't hear because their spiritual ear is deaf. அநேக முறை பரிசுத்த ஆவியானவர் மிக சத்தமாக உரத்த சத்தத்தோட பேசியும் கூட தேவனுடைய வார்த்தையை கேட்காத மக்களும் அதை நடத்தக்கூடியவர்களும் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். He listened to the voice of the Holy Spirit. ஆனால் பிலிப்பு பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற நபராய் இருந்தார். Antiochian church listened to the voice of the Lord. அந்தியோகிய சபை பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தைக்கு அது காது கொடுத்து கேட்டது. But at the end of the apostolic era, what was the problem with the church? ஆனால் அப்போஸ்தலர்களுடைய காலத்திற்கு பின்பாக சபையினுடைய நிலைமை என்ன என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். They lost the ability to sense the message of the Holy Spirit. நாம் பார்க்கும் பொழுது அந்த முதல் நூற்றாண்டு சபை காலத்திற்கு பின்பாக சபைகள் தங்களுடைய காதுகளை அடைத்துக் கொண்டதாக அது காது கேளாத நிலைமையில இருந்ததாக நாம் பார்க்க முடியும். That's why every seven church in the land of Asia or Asia the Holy Spirit that intervening with them that if you have ear, hear it. ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவர் ஆசியாவில் இருக்கக்கூடிய சபைகளுக்கு சொன்னார், காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சொன்னார். But this person Philip, he was very sensitive, very sensible to the leading and whispering of the Holy Spirit. இந்த பிலிப்பு பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்திற்கும் மிகவும் செவி கொடுத்து கேட்கிற ஒரு நபராய் இருந்தார். He did not argue with the Holy Spirit. அவர் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் எந்த விதத்திலும் வாக்குவாதம் செய்யவில்லை. Lord, look at thousands of people are here. They are infants. They are children in the area of word of God. They are simply taking the milk of the word of God. Who will take care of them? இந்த பிலிப்பு பரிசுத்த ஆவியானவரிடத்தில் வாக்குவாதம் செய்யவில்லை. இங்கே பாருங்கள், இப்பொழுதுதான் இவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், இவர்கள் ஆவிக்குரிய குழந்தையாய் இருக்கிறார்கள், இவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், யார் இவர்களை பார்த்துக் கொள்வார்கள், இதையெல்லாம் பரிசுத்த ஆவியானவரிடத்திலே பிலிப்பு கேட்கவில்லை. That does not mean that no arrangement was made there for the caring of the people in Samaria. That some arrangement would have been done. ஒருவேளை அந்த இடத்துல ஒரு மாற்று ஒரு ஏற்பாடானது பின்பாக செய்யப்பட்டிருக்கலாம். But he was ready to follow the leading of the Holy Spirit in his further ministry. அது மட்டுமல்ல, பிலிப்பு இதற்கு பின்பாக என்ன வேலை செய்ய வேண்டும் என்பதிலே மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபராக இருந்தார். He approached the Ethiopian eunuch. அவர் எத்தியோப்பியாவில் இருக்கக்கூடிய அந்த மந்திரியின் இடத்தில் அவர் போகிறார். And his sharing of gospel, I would like to say that it was simple and thoroughly scriptural. அவர் சொன்ன சுவிசேஷமானது அது எளிமையானதாகவும் வேதாகமத்தின் அடிப்படையிலே இருந்த ஒரு சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டது. And he was explaining or expounding the book of Isaiah, especially chapter 53
53 to the eunuch. எத்தியோப்பியா அந்த மந்திரியின் இடத்திலே ஏசாயாவின் புஸ்தகத்தையும் பிரத்யேகமாக ஏசாயா 53 அதிகாரத்தையும் கொடுத்து அவர் விளக்கமாக அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். The eunuch, he was a big person, a great man, although yet he had many doubts about Jesus Christ and this passage. He was asking questions and without any problem he was answering all of his questions. அவர் இந்த மந்திரியின் இடத்திலே ஒரு மிகப்பெரிய பதவியை வகித்த இந்த நபரிடத்திலே அவர் ஏசாயாவின் புத்தகத்தை எடுத்து அவருக்கு தெளிவுபட அவருக்கு விளக்கி காண்பிக்கிற ஒரு நபராக பிலிப்பை பார்க்க முடியும். And before long he received Christ and he obeyed God in baptism. அதுக்கு பின்பாக பார்க்கும் பொழுது அவர் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவர் ஞானஸ்நானம் பெறுகிறவராக அந்த மந்திரியை பார்க்க முடியும். How that ministry was so successful. எப்படி இந்த ஊழியமானது மிகவும் வெற்றியுள்ளதாய் அமைந்தது. It was a spirit controlled ministry. ஏனென்றால் அது பரிசுத்த ஆவியானவரால் கட்டுப்படுத்தப்பட்ட ஊழியமாய் இருந்தது. You leave from this place and to the place which I lead you, simply obeyed the Holy Spirit. நீ இந்த இடத்தை விட்டு நான் காண்பிக்கிற இந்த இடத்திற்கு நீ ஊழியத்திற்காக செல் என்று சொன்ன பொழுது அதற்கு கீழ்ப்படிந்த நபராய் இருந்தார். Holy Spirit again told him that go nearer to that chariot. அது மட்டுமல்ல, அவர் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார் நீ அந்த ரதத்தின் இடத்திற்கு கிட்டி சேர்ந்து கொள் என்று சொல்லி அவரை வழிநடத்துகிறார். So without wasting a single minute he was running to the chariot. ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் அந்த ரதத்தின் இடத்திலே அவர் மிகவும் நெருக்கமாக ஓடுகிறார். That means his heart, his mind and body, everything was controlled by the Spirit. அவருடைய மனமும் அவருடைய சிந்தையும் அவருடைய சரீரமும் கூட பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டதாய் பிலிப்புடைய வாழ்க்கை இருந்தது. Spirit controlled evangelistic ministry definitely bring forth so many fruits. பரிசுத்த ஆவியானவரால் கட்டுப்படுத்தப்பட்ட எந்த ஊழியமும் கூட அது ஆசீர்வாதமாக தான் காணப்படும். And again we see him in Azotus. அது மட்டுமல்ல, அதற்கு பின்பாக நாம் பார்க்கும் பொழுது ஆசோத்திலே அவர் காணப்பட்டார் என்று சொல்லி 40வது வசனத்திலே வாசிக்கிறோம். As soon as the Ethiopian eunuch was baptized, the Holy Spirit took Philip away from that place to another place. ஞானஸ்நானம் கொடுத்ததற்கு பின்பாக அந்த மந்திரி ஞானஸ்நானம் எடுத்ததற்கு பின்பாக உடனே பரிசுத்த ஆவியானவர் அவரை அந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்துக்கு மாற்றுகிறார். Actually his moving from one place to another, his readiness to moving from one place, we see the wonderful example of Paul also. இங்கே பார்க்கும் பொழுது இவர் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு மாறி மாறி செல்வதற்கு ஆயத்தமுள்ளவராக இருந்தார். இதே போலதான் பவுலும் கூட காணப்பட்டார். Before Paul entered into ministry, that this man Philip characterized Paul in another way. அதாவது பவுல் எப்படியாக ஊழியத்திற்கு இங்கும் அங்கும் செல்வதை நாம் பார்ப்பதற்கு முன்பாக பிலிப்பை நாம் அப்படியாக பார்க்கிறோம். அவர் ஊழியத்திற்காக இங்கும் அங்கும் செல்கிறார். Acts chapter 8 verse 40 where we read, but Philip was found at Azotus and passing through he preached in all the cities till he came to Caesarea, where we read that his passion for the gospel. பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்து கொண்டிருந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். இதன் மூலமாக அவருடைய வாழ்க்கையில இருந்த ஒரு மிகப்பெரிய ஆவல் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். He preached all the cities till he came to the city Caesarea. செசரியா வருகிற வரைக்கும் எல்லா பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்கிறார். Whether he had companions in ministry or no, we don't know. அவரோட ஊழியம் செய்வதற்காக யாராவது இணைந்திருந்தார்களா இல்லையா என்று நமக்கு தெரியவில்லை. As the Lord led him, he visited every city and preached the gospel message there. ஆனால் இவர் ஒவ்வொரு பட்டணங்களை கடந்து செல்லும் பொழுதும் அங்கே சுவிசேஷத்தை அறிவிக்கிற நபராய் இருந்தார். Why he brought forth so many fruits to the Lord? Simply because his passion for the gospel. அவர் ஏன் இப்படி அநேக முறை அவரால் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடிந்திருந்தது என்றால் அவருடைய வாழ்க்கையில இருந்த ஒரு லட்சியமும் வாஞ்சையுமாய் இருந்தது. So three important things we can note with regard to his ministry as an evangelist. ஒரு சுவிசேஷகனாக பிலிப்புடைய வாழ்க்கையில இருந்து நாம் ஊழியத்திற்காக மூன்று காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். Number one, his innovative mind in the field of evangelism. முதலாவது, ஊழியத்திலே ஒரு புதிய யுக்திகளை கையாளக்கூடிய ஒரு காரியத்தை பிலிப்பு செய்தார். Number two, his readiness to be controlled and led by the Holy Spirit. இரண்டாவதாக, பரிசுத்த ஆவியானவருக்கு எப்போதும் ஆயத்தம் உள்ள ஒரு நபராக அவர் செயல்பட்டார். Number three, his passion for gospel. மூன்றாவதாக, சுவிசேஷத்திற்காக அவருடைய வாஞ்சையும் லட்சியமும் எப்படி இருந்தது? If this characterized the local churches in Tamil Nadu in this year 24,
we will have a great revival in the church. தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய சபைகளுக்கு மத்தியிலே இந்த 3 காரியங்களும் உங்களுடைய உயிர் மூச்சாக இருக்கும் என்றால் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இந்த தமிழ்நாட்டிலே நீங்கள் கொண்டு வர You முடியும். will experience a great visitation of the Lord. நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் சந்திக்கிறதை நீங்கள் அதிகமாக நீங்கள் பார்க்க முடியும். See, great power and seal will be poured upon the churches. சபைகளுக்கு மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் எழுந்தருளி உங்கள் மேல் நிறைந்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். And his next area, மூன்றாவதாக as a family man. ஒரு குடும்ப நபராக அவருடைய கனி கொடுக்கிற வாழ்க்கை. Many people on the one area they become very fruitful and successful, but they lost their family. It's not a balanced thing. சிலர் மற்ற காரியங்கள் எல்லாம் அவர்கள் கனி கொடுத்து குடும்பத்திலே அவர்கள் கனி கொடாதவர்களாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். See, that's very sad. அது மிகவும் சோர்வான ஒரு விஷயம். Wives and children, they suffer so many, and this person, he is so successful in ministry, that's not a good thing. அதாவது மனைவியும் பிள்ளைகளும் மிகவும் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்து இவர் ஊழியத்திலே ஒரு வெற்றியுள்ள நபராக இருக்கிறது ஒரு துரதிர்ஷ்டவசமானது, ஒரு துக்ககரமானது. In English there is a proverb that if you don't have a successor, then your success is not a success. If you don't have a successor, then your success is not a success. உங்களை பின்தொடர்வதற்கு இன்னொரு நபர் இல்லை என்றால் நீங்கள் வெற்றியுள்ள ஒரு நபராக இருக்க முடியாது என்று சொல்வார்கள். In ministry we may be having successes, but in family we must have successes. நாம் ஊழியங்களிலே வெற்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஆனால் குடும்பத்திலே நம்மை பின்தொடர்பவர்கள் இருப்பது அவசியம். So its family is the testing point of our success. நம்முடைய வெற்றியை நம்முடைய குடும்பம் தீர்மானிக்கிறது. So we need to be on our knees that our family to be blessed. நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீங்கள் உங்களுடைய முழங்கால்களை முடக்க வேண்டும். Acts chapter 21 verses from 8 to 10 we read his family. அப்போஸ்தலர் 21 அதிகாரத்திலே 8 இலிருந்து 10 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய குடும்பத்தை குறித்த காரியங்களை நாம் பார்க்க முடியும். On the next day we who were Paul's companions departed and came to Caesarea and entered the house of Philip the evangelist. Philip the evangelist, the first time we come across with that adjective, Philip the evangelist. Then who was one of the 7 and stayed with him. Then we read, now this man had 4 virgin daughters, and says, who prophesied. These 4 daughters were in the career of prophecy, preaching the word of God. As we stayed many days, a certain prophet, as we stayed there many days, that means this person, as Paul and his companions, as they entered to the home of this person Philip, they stayed there for many days. அப்போஸ்தலர் 21 அதிகாரம் 8 இலிருந்து 10 வரைக்கும் நாம் இப்படியா வாசிக்கிறோம். மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பு என்னும் சுவிசேஷகனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்திலே தங்கினோம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகள் ஆகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள். நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கி இருக்கையில் அகபு என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். ஆகவே பவுலோடு கூட இருந்தவர்கள் அநேக நாள் பிலிப்புடைய வீட்டிலே தங்கினார்கள். See, every family man knows the difficulty in bringing up children in the ways of the Lord. பிள்ளைகளை வளர்த்தெடுப்பது, தேவனுடைய காரியங்களை வளர்த்தெடுப்பது எவ்வளவு கடினம் என்பதை ஒவ்வொரு நபர்களும் அறிந்திருக்கிறோம். It's a very important task to bring up children in the ways of the Lord, especially girls. ஒவ்வொருவரும் பிள்ளைகளை வளர்த்தெடுப்பது எவ்வளவு கடினம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். விசேஷமாக பெண் பிள்ளை வைத்திருக்கிறவர்களுக்கு எவ்வளவு கடினம் என்பது புரியும். But this was a wonderful example in the area of keeping one's family in the ways of the Lord. இந்த குடும்பத்தாரை பார்க்கும் பொழுது தேவனுடைய வழியிலே நடத்துகிற ஒரு நபராக இவரை பார்க்க முடியும். His wife is not mentioned here or elsewhere in the scriptures. We don't know the reason whether she went to be with the Lord or still alive.
We don't have enough information. பிலிப்பு அவருடைய மனைவியை குறித்து வேதாகமத்திலே நாம் எங்கும் வாசிப்பதில்லை. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரா இல்லையா என்று நமக்கு எதுவும் தெரியவில்லை. But of him we can say many important things. ஆனால் நாம் சில காரியங்களை முக்கியமாக வேதாகமத்திலிருந்து பார்க்க முடியும். This man's perspective of Christian life was comprehensive and biblical. அதாவது இவருடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது வேதாகமத்தை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கை அவருக்கு காணப்பட்டது. He developed his personal qualities like wisdom and temperament, then his ministry as an evangelist and his family life. அதாவது அவருடைய வாழ்க்கையிலே சுவிசேஷகனாக அவர் எப்படி செயல்பட வேண்டும், குடும்பத்தில் அவருடைய பொறுப்பு என்ன என்று அவர் தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்துகிற ஒரு நபராக பிலிப்பை பார்க்க முடியும். Yes, he was a spiritual giant of his time. அவருடைய காலத்திலே ஆவிக்குரிய ஒரு ராட்சசனாக பிலிப்பை நாம் பார்க்க முடியும். As we search all of his life, all the areas where he touched, it was blessed. நாம் பார்க்கும் பொழுது பிலிப்பு எதையெல்லாம் அவர் தொட்டாரோ அதிலெல்லாம் ஆசீர்வாதம் இருந்ததாக நாம் பார்க்க முடியும். Whether he touched tables, it will be blessed. அவர் பந்தியை தொட்டால் அங்கே ஆசீர்வாதம். If he touches the Ethiopian eunuch, he shall be blessed. ஒரு எத்தியோப்பியா மந்திரி அவர் தொட்டால் அவர் ஆசீர்வதிக்கப்படுகிறார். If he enters into a land, the land would be blessed. அவர் ஒரு பட்டணத்தில் அவர் பிரவேசித்தால் அந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. If he begat children, they shall be blessed. அவர் பிள்ளைகளை வளர்த்தெடுக்கும் பொழுது பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். He won all of his 4 daughters for Christ. That's the greatest winning work ever he did in his life. அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது இது எல்லாவற்றையும் விட மிகச்சிறந்தது 4 பெண் பிள்ளைகளையும் தேவனுடைய வழியிலே வளர்த்தெடுத்த ஒரு நபராக பிலிப்பை பார்க்க முடியும். Winning the city of Samaria will not equal with this, I will say. இந்த சமரியாவையும் மற்ற பட்டணங்களையும் வென்றெடுத்ததை விட மிகச்சிறந்த ஒரு வெற்றியாக இந்த குடும்ப வாழ்க்கையை இவரை குறித்து நாம் சொல்லலாம். He did not say that let them grow, but he trained them up in the ways of the word of God. அவர்கள் வளர்ந்து விடுவார்கள் தானாக என்று சொல்லி அவர் சொல்லவில்லை. தேவனுடைய வழிகளிலே வழிநடத்துகிறவராக வளர்த்தெடுக்கிறவராக பிலிப்பு இருந்தார். The doctrines of the word of God. வேதாகமத்தினுடைய உபதேசத்தை தன்னுடைய 4 பெண் பிள்ளைகளுக்கும் அவர் சொல்லிக் கொடுத்தார். See, he was sensible with their potentials and gifts. அவருடைய வாழ்க்கையிலே அந்த தேவனுடைய வரங்களை அவர் நல்ல முறையிலே பயன்படுத்துகிறவராக இருந்தார். He has understood that they are girls, they have their own limitations and problems, yet he understood the necessity of them being trained in the word of God. ஒரு பெண் பிள்ளைகளாக ஊழியத்தில் எப்படி எந்த அளவிற்கு செயல்பட முடியும் என்பதை எல்லாம் அவர் நன்றாக தெரிந்திருந்தும் அவர் அதற்காக அவர்களை வளர்த்தெடுக்கிறார். He understood that all these 4 daughters have been blessed by the gift of prophecy. அவருக்கு தெரிந்திருந்தது 4 பெண் பிள்ளைகளும் தீர்க்கம் தரிசனம் சொல்லுகிற வரத்தை பெற்றிருந்தார்கள் என்று சொல்லி அவருக்கு தெரிந்திருந்தது. Don't think that ever they opened their mouth, they preach revelations. அவர்களுடைய வாயை திறக்கும் பொழுதெல்லாம் வெளிப்பாடு பிறந்திருக்கலாம். He taught them the milk and the solid meat of the word of God. வேதாகமத்திலிருந்து பாலையும் கடினமான ஆகாரத்தையும் பிடிப்பு தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தார். These 4 daughters were very thorough with the Old Testament and New Testament. இந்த 4 பெண் பிள்ளைகளும் பழைய ஏற்பாட்டை குறித்து புதிய ஏற்பாட்டை குறித்து ஒரு நல்ல ஆழமான சத்தியத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள். As a father, he developed their potentials and their gifts. ஒரு தகப்பனாக ஒரு பெற்றோராக அவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வரங்களையும் அவருடைய வாழ்க்கையிலே தேவவார்த்தையும் அவர் ஊட்டி கொடுத்தார். See, many informations Luke collected from the source of Luke. இந்த காரியங்களை எல்லாம் இந்த லூக்கு சரித்திர ஆசிரியன் அவர் குறிப்பிட்டு எழுதுகிறார். Before times probably Luke would have had time with interacting with Philip. ஒருவேளை இதற்கு முன்பாக பிலிப்பு இடத்திலே ஒரு தனிப்பட்ட நிலைமையிலே சந்திப்பு லூக்குவுக்கு கிடைத்திருக்கலாம். But now as he entered to the house of Philip, he saw that all daughters they grew up. இப்பொழுது பவுல் பார்க்கும் பொழுது பிலிப்பினுடைய 4 பிள்ளைகளும் மிகச்சிறந்த முறையிலே வளர்ந்திருக்கிறார்கள். Years back when he came to contact with Philip, his daughters were infants. சில வருடங்களுக்கு முன்பாக பவுல் சந்தித்த பொழுது இந்த பிள்ளைகள் எல்லாம் சிறு குழந்தைகளாக அவர்கள் இருந்திருப்பதை பார்த்தார். Now to the surprise to Luke, he saw that all daughters were experts and scholars in the word of God. ஆனால் இப்பொழுது லூக்கா பார்க்கும் பொழுது அவர் மிகவும்
வளர்ந்த ஒரு பிள்ளைகளாக அவர் சந்திக்கிறார். He came to know that all of them were prophesying the word of God. அவர்கள் 4 பேர்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி லூக்கா சந்திக்கிறார். So as he was narrating the history of early apostles, Holy Spirit specially instructed Luke to write these things also in the word of God. லூக்காவுக்கு கர்த்தர் அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையை எழுதும்படியாக தூண்டும் பொழுது பிலிப்போவையும் அவருடைய வாழ்க்கையும் எழுதும்படியாக அவர் உத்வேகப்படுத்துகிறார். And he was a hospitable man. அது மட்டுமல்ல, ஒரு நல்ல உபசரிக்கிற ஒரு நபராக பிலிப்போவை நாம் பார்க்கிறோம். Paul and all his companions, we don't know how many were with Paul. They all received with all joy at home and provided all the things they wanted to have. இங்க பவுலும் அவரோட கூட இருந்த அநேக சகோதரர்கள் அங்கே அநேக நாள் தங்கி இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களுக்கு என்னென்ன தேவைப்பட்டதோ எல்லாவற்றையும் பிலிப்பு சந்திக்கிறார். If his wife was taken to be with the Lord, who would have prepared food and all things for Paul and companions? All these 4 daughters. ஒருவேளை பிலிப்பும் அவருடைய மனைவியும் ஊழியத்திற்கு சென்றிருப்பார்கள் என்றால் யார் அவர்களுக்கு உபசரித்திருக்க முடியும்? அந்த 4 பிள்ளைகளும் தான் பவுலுக்கும் அவரை சார்ந்த மற்றவர்களுக்கும். That means he was a wonderful family man, a father. அதாவது பிலிப்புடைய குடும்பத்தார் இந்த பவுலுக்கும் அவரை சார்ந்த நபர்களுக்கும் நல்ல முறையில் உபசரித்திருக்கிறார்கள். And one more thing I would like to share with you. With that I will finish up. இன்னொரு ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். That's very interesting thing to note. அது நீங்கள் மிகவும் குறிப்பிட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். Philip was a forgetting and forgiving man. பிலிப்பு மறந்து போகிறவரும் மன்னிக்கிற ஒரு நபருமாய் காணப்பட்டார். This is not the first time that Philip had word with Paul. This is not the first time that Philip had word with Paul. பவுலோட சந்திக்கிற ஒரு முதல் சந்திப்பு பிலிப்புவுக்கு இது கிடையாது. Philip thoroughly knows this man, who this man was one time and who is now. இதற்கு முன்பாக பிலிப்பு யார் என்பதை பவுலுக்கு நன்றாக அறிந்திருந்த ஒரு நபராக இருந்தார். Actually, why Philip had to run away from Jerusalem for Samaria? ஆமா, பிலிப்புவுக்கு பவுல் யார் என்பதை நல்ல முறையில் அறிந்திருந்தார். Why that this person Philip had to flee from the city of Jerusalem for Samaria? Because of the persecution unleashed by Paul. ஏன் பிலிப்பு எருசலேமிலிருந்து மற்ற பட்டணத்திற்கு அவர் ஓடி போக வேண்டும்? ஏனென்றால் எருசலேமிலே பவுலால் அதிக கொடுமைகளானது கிறிஸ்தவர்களுக்கு நேர்ந்திருந்தது. Philip was a witness of all the atrocities did by Saul in the city of Jerusalem. எருசலேம் பட்டணத்திலே சவுலால் மிக அதிகமாக தீமைகளானது கிறிஸ்தவர்களுக்கு நேரிட்டது. Stephen was Philip's co-worker and he was brutally killed by this man Saul. பிலிப்புவோடு கூட இருந்த உடன் ஊழியனாக ஸ்தேவான் காணப்பட்டார். அந்த ஸ்தேவானை மிக கொடிய நிலைமையிலே இந்த சவுல் வந்து கொலை செய்தார். As a first witness, he knew all the pains, all the problems that Stephen endured. இந்த ஸ்தேவான் மரிக்கும் பொழுது பிலிப்புடைய இருதயமானது பல்வேறு விதத்திலே அவர் பாதிக்கப்பட்டதாக இருந்திருக்கும். And he knew all the atrocities, all the cruelties done by Saul against the Christians in the city of Jerusalem. எருசலேம் பட்டணத்திலே கிறிஸ்தவர்களுக்கு எவ்வளவு அதிகமாக தீமைகளை சவுல் செய்தார் என்பது பிலிப்புவுக்கு தெரியும். He literally dragged hundreds of women to the prisons in Jerusalem. எருசலேம் சிறையிலே அநேக ஸ்திரீகள் அடைக்கப்பட்டிருந்தார்கள் சவுலால். And a great persecution was unleashed against Christians in Jerusalem. எருசலேம் பட்டணத்திலே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பல்வேறு விதமான வன்முறைகளானது கொடுக்கப்பட்டது. That's why he had to flee for the land of Samaria. ஆகவே தான் எருசலேமிலே இருந்து சமரியாவுக்கு பிலிப்பு ஓடி போகிறார். And years passed by now. இப்பொழுது வருடங்கள் உருண்டோடி போகிறது. Many years passed by. அநேக வருடங்கள் போகிறது. In between we don't know whether Philip had time and
had occasion to have talk with Paul. இதற்கு இடையிலே பிலிப்புவுக்கும் பவுலுக்கும் ஏதாவது உரையாடல் இருந்ததா என்பதை நாம் அறியோம். But Philip came to know all the stories related with the Saul, including his repentance, including his ministry and everything. ஆனால் பிலிப்புவுக்கு பவுலை குறித்த எல்லா காரியங்களும், அவருடைய மனம் திரும்புதலும் ரட்சிப்பும் அவருடைய ஊழியமும் கூட பிலிப்பு கவனித்திருந்தார். See, now as Paul, Luke and other companions, as they just entered into the home of Philip, he embraced them in Christian love. இப்பொழுது பவுலும் அவரோட கூட மற்ற நபர் சகோதரர்களும் ஊழியத்திற்காக அவர் கடந்து செல்லும் பொழுது, பிலிப்புடைய வீட்டிற்கு வரும் பொழுது மிக சந்தோஷத்தோட அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக பிலிப்பு இருந்தார். See, Philip was a wonderful man of God in every sense. ஒவ்வொரு விதத்திலும் பிலிப்பு ஒரு மிகச்சிறந்த நபராக நாம் பார்க்க முடியும். As a deacon, ஒரு உதவிக்காரனாக, as an evangelist, ஒரு சுவிசேஷ ஊழியனாக, as a family man, ஒரு குடும்ப நபராக, he was filled with the fruits. ஆவிக்குரிய கனிகளால் நிறைந்த ஒரு நபராக பிலிப்பை பார்க்க முடியும். Being a disciple of Christ, he glorified the name of God. தேவனுடைய சீஷனாக தேவனை மகிமைப்படுத்தின ஒரு நபராக பிலிப்பை நாம் பார்க்க By முடியும். his life and ministry, he ornated the gospel message. எல்லா விதத்திலும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற ஒரு நபராக பிலிப்பு இருந்தார். So let his name be glorified, and God may bless all the ones heard the message of. தேவன் தாமே நம் அனைவரையும் தேவ வசனத்தால் ஆசீர்வதிப்பாராக. Amen. Thank you. ஆமென்.